வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள வாழவல்லான் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் சுத்திகரிக்கப்படாமல் அசுத்த நீராக 16 கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்கப்படுவதால் கிராம மக்கள் பல்வேறு விதமான நோய்களால் பாதிப்பு. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள வாழவல்லான் பகுதியில் தமிழக அரசின் குடிநீர் வடிவாய்க்கால் வாரியத்திற்கு சொந்தமான குடிநீர் நீரேற்றம் நிலையம் உள்ளது. இங்கிருந்து 16 கிராமங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் சுத்திகரிப்பு பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படாததால் 16 கிராமங்களுக்கும் அசுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அசுத்தமான குடிநீரை பருகும் பொதுமக்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோர் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீ வைகுண்டம் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அசுத்தமான நீர் வரும் குடிநீர் பாட்டிலுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு குடிநீர் ஏற்று நிலையத்தில் உள்ள பழுதான மோட்டாரை சரி செய்து கிராம மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் குடிநீர் வடிகால் வாரிய நீரின் ஏற்றும் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அந்த பகுதியில் 2 முறை ஆய்வு செய்தும் இதுவரை சரி செய்ய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. ஏரல் வட்டம் வாழவல்லான் கிராமம். அந்த கிராமத்தில் நீர்நீக்க தொட்டி இருக்கு. அது வந்து GT 1.5 கோடி லிட்டர் தண்ணீர். அந்த தண்ணீர் தான் 16 கிராமங்களுக்கு அந்த தண்ணீரை வந்து வழங்கி வருகிறது. அது தாமிரபரணி ஆற்றிலிருந்து இந்த நீர் தேக்க தொட்டியில் வந்து சுத்திகரித்து தண்ணி வந்து அந்த 16 கிராமங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக அந்த சுத்திகரிக்கிறது அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து கலங்களாக தூசி படிஞ்சு பூச்சிகள் அப்படியே தண்ணியில் வந்துகொண்டு இருப்பதனால் மக்கள் அந்த தண்ணியை தான் குடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இதனால் அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரை மக்களுக்கு பல நோய்கள் உருவாக காரணமாக இன்னைக்கு இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அந்த பகுதி மக்கள் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். சுத்தமான சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். ஆமாம், கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே நம்மளுடைய ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. 2 ட்ரிப்பு ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த பணியாளர்கிட்ட கேட்காரு, இந்த தண்ணீர் வந்து இப்படி வந்து கலங்கலாக வருது, மக்கள் குடிக்க முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. அந்த பணியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழாயிலுடைய துகள்கள் அது படிஞ்ச உடனே அந்த தண்ணி வந்து கருப்பாக வருது. அதனால தான் அந்த தண்ணி வந்து கருப்பாக வருதுனால தான் அதை வந்து மக்கள் சொல்லுதாங்க, அதை சரி செய்யணும் அப்படிங்காங்க. அது காரணம் கிடையாது. சுத்திகரிக்கக்கூடிய அந்த மிஷின் அது ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நல்ல தண்ணி சுகாதாரமான தண்ணி கிடைக்காமல் இருப்பதனால இன்றைக்கி வந்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அது நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கவில்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். என் பேர் நம்பிராஜன், ஒன்றிய செயலாளர் ஸ்ரீவைகுண்டம்.